காலேஜ்லேருந்து வந்தும் வராமல் அப்ச்சி பார்க்க கிளம்பிட்டேங்க. அட ஆமாங்க, காலேஜ்லேருந்து வரையில சரி அன்றைக்கி அப்ச்சி பார்த்துட்டு போயிடலாம், ரெண்டு நாள் ஆச்சு, கண்ணில் கட்டி வச்சா அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து அப்ச்சி பார்க்க அப்படியே வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டேங்க. நான் வீட்டுக்கும் கூட போகல. எனக்காக சஸ்தி வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா, சித்தா வருவான்னு சொல்லிட்டு கேக் வாங்கிட்டு வர சொல்லிட்டு உட்காந்துருக்கா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ச்சியுமே பெரியம்மா பார்த்தீங்கன்னா வந்து தட்டுக்கோம் வந்து நெட்டி வச்சுட்டு இருந்தாங்க. இப்படி வச்சுருந்தா வறண்டதையில வச்சுருந்தா வந்து ஈஸியாக இருக்கும் எடுத்துகிட்டு போகிறக்கு. அப்ச்சி பார்த்தீங்கன்னா மழை வரும்னு சொல்லி தீரெல்லாம் அறுத்து கொண்டு வந்து போட்டுருச்சு. அப்ச்சி கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். பூவொன்று இருந்துச்சு, அதையும் பிடுங்கிட்டு கிளம்பிட்டேன். மாடுகள்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்திட்டு கிடந்துச்சு, பால் கறக்கிறதுக்கு நேரமாச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எல்லோ ரோஸும் பிடுங்கிட்டு நான் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டு அப்ச்சி வந்து ஆடு பிடிச்சி கட்டணும்னு சொல்லிட்டு வந்து அப்ச்சியும் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் சஸ்திக்கு நித்யாவுக்கும் வந்து கேக் வாங்கிட்டு வந்தேன். கூடவே எல்லோ ரோஸையும் கொண்டு போய் கொடுத்தங்காட்டிக்கு நித்யா வந்து பாப்பா கிட்ட கொடுத்து விளையாடிட்டு இருந்தா. அவங்க 2 பேரும் வந்து கேக்கை வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டு இருந்தாங்க. அவங்களும் எனக்காக காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.